சங்கீத் பெண்ணே, சங்கீத் பெண்ணே. என்னடா சர்வதேச சங்கி பாட்டெல்லாம் பலமா இருக்குது. இன்னைக்கு ஒரே குஷி. எங்களுடைய சங்கி பெண் சாத்தி பிரக்யா தாகூர் அவங்க வந்து எங்க சங்கி பெண்களுக்கு ஒரு பெஜாரான அட்வைஸ் ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. அதை கேட்டதுல இருந்து நான் கோவியம் தெளிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். கோவியம் தெளிச்சு கொண்டாடுற அளவுக்கு அவங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. விஹெச்பியோட பெண்கள் மாநாடு ஒண்ணு நடந்துச்சு. அதுல எங்க சங்கி பெண் பிரக்யா தாகூர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இந்து பெண்கள் முஸ்லிம் ஆண்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே கூடாது. அது ஏசி சர்வீஸா இருக்கட்டும், வாட்டர் சர்வீஸா இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் முஸ்லிம் ஆண்களை நம்ம வீட்டுல அனுமதிக்காதீங்க. ஒரு முஸ்லிம் ஆண் கிட்ட ஒரு சகோதரியா கூட பழகாதீங்க. முஸ்லிம் கடையில போய் ஒரு பொருள் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளும் சபதம் எடுக்கணும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஒண்ணு, நம்ம வீட்டு பெண்கள் ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு வையி, அந்த காலையை நம்மளுக்கு வேணாம், அந்த காலை வச்சிரு அப்படின்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் ஆன்மீக அறிவுரை சொன்னாங்க. அதை கேட்டதுல இருந்து சங்கிக்க நாங்கெல்லாம் ஆறாவாரமா இருக்கிறோம். சரி, இவ்வளவு ஆனந்தப்படுறீங்களே, ஒரு முஸ்லீம் வந்து வீட்டுக்குள்ளேயே கூட சேர்க்க கூடாது அப்படின்னு இவ்வளவு ஆனந்தப்படுறீங்களே, இதே கேள்வியை போய் மோடிஜி கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே? சமீபத்துல ஆப்கானிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரை இந்தியாவுக்கு கூப்பிட்டு அவருக்கு விருந்து உபச்சாரம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, ஏன் ஜி அவங்கள உள்ள சேர்த்தீங்க சொல்லி அங்க கேள்வி கேட்க வேண்டியதுதானே? அது இல்லாம முஸ்லீம் கடையில பொருளே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபதம் எல்லாம் எடுத்துக்கிறீங்களே, அப்ப போய் இப்ப உங்க ஜி கிட்ட போய் கேளுங்க, ஏன் ஜி ஆப்கானிஸ்தான் லித்தியம் மாதிரி பொருட்கள்லாம் மொத்தமா ஹோல்சேல்ல வாங்க போறேன்னு சொல்லி அங்க ஏன் ஜி அக்ரிமெண்ட் போடுறீங்க? அரபு நாடுகள்ல உற்பத்தி ஆகக்கூடிய பெட்ரோல், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன் அங்க இருந்து வாங்குறீங்க? அதெல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லி ஜி கிட்ட போய் அந்த போய் சபதத்தை போய் கேட்க வேண்டியதுதானே? சரி, இது எல்லாத்துக்கும் மேல இந்து பெண்கள் முஸ்லீம் வீட்டுக்குள்ள போனா காலையே உடைச்சிருக்கிறீங்களே, அப்ப மோடிஜி இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு எல்லாம் போறாரு, பாகிஸ்தானுக்கு போயிட்டு வராரு, அரபு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சேக்குங்களை கட்டி பிடிச்சி அரபு குத்தெல்லாம் ஆடி போயிட்டு வராரு. இதே கேள்வி அப்ப மோடிஜி என்ன பண்ண போறீங்க? மோடிஜி எப்ப கேட்க போறீங்க? அதை எங்க இருந்து கேக்குறது? இவ்வளவு அறிவு போற மாதிரி வச்சிருந்தா நாங்க ஏன் சங்கியா இருக்க போறோம்? எங்களுக்கு மூளையே முட்டில தான் இருக்குது. இது தெரியாம எங்க கிட்ட கேள்வி கேட்கறான். அதனால கொஞ்சமாச்சு யோசிங்களா. இங்க இருக்கக்கூடிய பல பாஜக RSS உடைய தலைவர்கள் இஸ்லாமியர்கள வீட்டுல திருமணமே செஞ்சிருக்காங்க. ஆனா உங்களை மாதிரி சாமானிய மக்கள் நீங்க இஸ்லாமியர்களோட நட்பா கூட பழகக்கூடாது, ஒருவேளை யதார்த்தமா ஒரு காதல் நடந்துட்டா கூட அது காதல் கிடையாது, இது லவ் ஜிஹாது அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மாட்டுக்கறிய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய உங்களை மாதிரி சாமானிய மக்கள் வந்து நம்ம மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பண்றாங்க. பல அரபு நாடுகள்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து பல பொருட்களை இறக்குமதி, இங்க இருந்தாங்க ஏற்றுமதி எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய உங்களை மாதிரி சாமானியர்களை நம்ம முஸ்லீம் கடையில பொருளே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அப்ப இவங்களோட பிரித்தாளும் அரசியல் எவ்வளவு மோசமானது இப்பயாச்சும் புரியுதா இல்லையா? அதனால இனிமே முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கடையில நாங்க பொருள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்கெட்ல வச்சிருக்க செல்போனு, இது வந்து கிறிஸ்தவ நாட்டுல தயாரிச்சது, இனி இந்த செல்போன் நாங்க யூஸ் பண்ணவே மாட்டோம், இனி புறா விட்டு தூது விட்டுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அப்புறம் வண்டியில பெட்ரோல் போட்டு வண்டி ஊத்துறீங்களா, அந்த பெட்ரோல் அரபு நாட்டுல உற்பத்தி ஆகிற பெட்ரோல், அதனால இனிமே வண்டியில பெட்ரோல் போட்டு வண்டி விட்டாம மாட்டு மூத்திரத்தை வச்சு வண்டி ஓட்டிவாங்க. அட ஆமா, மாட்டு மூத்திரத்தை வச்சு வண்டி ஓட்டலாமா? இது தெரியாம நான் பல வாட்டி பெட்ரோல் போட்டிருக்கேனப்பா. ஆமா, மாட்டு மூத்திரம் எவ்வளவு